Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குயிக்கா இன்ஸ்டன்ட்டா ஒரு போண்டா இருக்கணும் செய்யணும்னா என்ன பண்ணலாம், வீட்ல இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட மைதா மாவு இல்ல, கடலை மாவு இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ குயிக்கா ஒரு ஐடியா பண்ணி நம்ம எப்படி இட்லி மாவுல போண்டா பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ், இந்த சேனல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ரெசிபீஸ், டிப்ஸ் வரப்போகுது, கிச்சன் ஆர்கனைசேஷன், ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே வரப்போகுது, vlogs வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையானது 3 கரண்டி, நல்ல பெரிய கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச மாவாக இருக்க வேணாம், ஓரளவு நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு எந்த அளவுக்கு புளிச்சிருக்கணுமோ அது எடுத்துக்கோ. ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக புளிச்ச மாவு இருக்குது, கரெக்டான அளவு புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுக்கோங்க. கட் பண்ணி உங்களை டேஸ்ட் தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லணும் இல்லையா, அது, பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் ரவை, அரிசி மாவு. இந்த அரிசி மாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்கு தான் நம்ம போடுறோம், இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். வெறும் தோசை மாவு ஊற்றுறீங்க எண்ணெய் குடிக்கும். அண்ட் இது வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அது உங்கள் டேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மாவில் இருக்கிறனால அதுக்கு பார்த்துட்டு நம்ம வந்து போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாவில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம், உங்களுக்கு ரொம்ப வெங்காயம் வேண்டாம், இன்னொரு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி, பச்சை மிளகா. ஸோ நீங்கள் பச்சை மிளகா இதெல்லாம் போடுறதுனால, மிளகுலாம் போடுறதுனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம் எல்லாமே போட்டாச்சு. இப்போது இதில் தேவையான அளவு இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். இதில் பெருங்காயத்தூள், அது நல்ல ஒரு ஃப்ளேவர், செரிமானத்துக்கும் நல்லது. ஸோ பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவை. ரொம்ப மாவு வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பட் நல்லா உங்களுக்கு உப்பி வரும், பிகாஸ் நம்ம பேக்கிங் சோடா போடுறதுனால உப்பி வரும். அது பிடிக்காதவங்க நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான அளவு இப்போ வந்து மிளகாத்தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ரொம்ப உரப்பு வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் அதில் கொஞ்சம் சால்ட் இருக்குன்றனால நம்ம பார்த்து சால்ட் போட்டுக்கணும். ஒரு 2 பிஞ்ச் நான் சால்ட் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா நல்லா உப்பி வரும். இப்போது நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வாட்டர் விட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து ரவையும் அரிசி மாவும் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இதில் நீங்கள் சூடாக வந்து ஆயிலெலாம் எதுவும் ஆயிலெலாம் நீங்கள் 1 ஸ்பூன் அது மாதிரிலாம் சுட வச்சு ஊற்றணும் அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் ரவையே நல்லா க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், அரிசி மாவும் நல்லா கொடுக்கும். அந்த ரொம்ப எண்ணெய் குடிக்காது நம்ம இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால. டேரெக்டாக நீங்கள் வந்து தோசை மாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு இருக்கும், அதோட வந்து வழுவலுன்னு இருக்கும். நீங்கள் வந்து பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிச்சிட்ருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் சால்ட்டெல்லாம் டேஸ்ட் பார்த்துருங்க. மற்றபடி இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். பிகாஸ் அந்த அப்போ தான் வந்து நல்லா ரவை வந்து நல்லா தண்ணி சோக் பண்ணும். நம்ம திருப்பி கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வறுத்த ரவை சேர்க்கல, நான் டேரெக்டாக தான் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, நல்லா உப்பி வரும். இது வந்து நீங்கள் அன்னைக்கு நம்ம மைசூர் போண்டா, அனியன் போண்டா போட்ட அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் இருக்காது, பட் கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். பட் வெறும் மாவில் போடுறத விட இது ரொம்ப கம்மியாகவே பிடிக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா உப்பி பெருசாக வரும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தக்காளி சாஸோ இல்லை தேங்காய் சட்னியோ இல்லைன்னா mayonnaise எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம்.
நல்லா லைட்டாக திருப்பி விடுங்க. மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உள்ளே குக் ஆகும். இல்லைன்னா ரொம்ப சொதன்னு ரொம்ப நேரம் ரொம்ப லோவில் குக் பண்ணிங்க உள்ளே எண்ணெய் கோத்துக்கும். ஸோ அப்படி பெரட்டி விடுங்க. நல்லா பாருங்கள் எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்கள். நம்ம வந்து எப்போ பாரு நம்ம எண்ணெயில் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஜஸ்ட் கிட்ஸ் ஈவினிங் வராங்க, நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா நம்ம ஒரு அவசரத்துக்கு இட்லி மாவில் இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ போட்டு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது 2 போட்டு பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு காரம் அப்புறம் அது எண்ணெய் ரொம்ப குடிக்குதுன்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்படி எண்ணெய் குடிக்குது அப்படின்னா ஒன்று உங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட கொஞ்சம் கலந்துக்கோங்க. அதை கலந்துட்டு அதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் சுட சுட இட்லி மாவில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு போண்டா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு 2 விஷயம் தான் நீங்கள் கவனம் எடுக்கணும். ஒன்று, மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இட்லி மாவே எண்ணெய் குடிக்கும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அரிசி மாவு போட்டு நம்ம ரவையும் போட்டப்போ இது கொஞ்சம் எண்ணெய் இருக்க தான் செய்யும். அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பூனால் எடுத்து உருட்டி போடுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே கிரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூடுது, என்னால் தொட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலே எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி, சாஸ், mayonnaise எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவசரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.